Hello friends, welcome to Stiram Kids. என்னம்மா இடியாப்பம் செஞ்சு தரீங்களா? இடியாப்பம் செஞ்சு தரீங்களா? இடியாப்பம் பாலும் தேங்காய் பாலும். தேங்காய் பாலா? செய்வோம்மா. செய்யலாமா? செய்யலாம். செஞ்சு தரேன். செஞ்சு தரேன். நாங்கள் போய் விளையாண்டுட்டு தேஜுக்கு பிடிக்குமா? இடியாப்பமும் தேங்காய் பாலும் தேஜுக்கு பிடிக்குமா? சாப்பிடலாமா? சரி சரி, செஞ்சுட்டு கூப்பிட்றேன். போய் விளையாடிட்டு வாங்க, செஞ்சுட்டு வந்து சாப்பிடலாம். செஞ்சோடனே கூப்பிட்றேன். வாங்க, இடியாப்பத்துக்கு மாவு பசைகிறது எப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல 4 டம்ளர் தண்ணி அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லா சூடு வரணும், கொதிக்க வேண்டாம், சூடு வரணும். அதுக்குள்ளே இந்த பக்கம் மாவு சலிச்சிக்கலாம். சலித்த மாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். 2 கப்பு மாவு போட்டிருக்கோம். 2 கப்பு மாவு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி சூடு வந்தோடனே அந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றி மாவு பிசைய வேண்டியது தான். கொஞ்சம் வெந்நீரும் மீதிக்கு பச்சை தண்ணியை ஊற்றி பிசையணும். இது வீட்டிலையே அரிசி கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவு தான். இதில் கலந்து விட்டுட்டு வெந்நீரை ஊற்றி நல்லா கலந்துக்கணும். எல்லா பக்கமும் வெந்நீர் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கரண்டி வச்சு தான் கலக்கணும். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பச்சை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கணும். மாவு நம்ம வெந்நீர் ஊற்றி பிசைகிறதுனால மாவு நல்லா உபரி காணும், அதிகமாகவே கிடைக்கும் நமக்கு. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோடனே அது மேலே நம்ம பச்சை தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கணும். இது நல்லா சாஃப்டாக இருக்கும். பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு உரலில் எடுத்து புழிஞ்சிடலாம். மாவு சேர்ந்து வர வரைக்கும் பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு முடிச்சுட்டு பார்க்கலாம். மாவு பிசைஞ்சிட்டோம். இடியாப்பம் புளியறதுக்கு ஒரு உரல் எடுத்துக்கலாம். இந்த அச்சு போட்டுக்கலாம். அதில் இந்த தட்டில் எண்ணெய் தடவி தான் ஊற்றணும், புளியணும். எண்ணெய் தடவிக்கிட்டு மாவு அச்சில் போட்டு இதில் புழிஞ்சு விட்டுட்டு தண்ணி அந்த பக்கம் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் அந்த பிளேட்டை வச்சிடலாம். மாவு இந்த மாதிரி உருட்டி அந்த உரலுக்குள்ளே வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மாவு வைக்கலாம். அது ஃபுல்லாக வர வரைக்கும் மாவு வச்சிடலாம். மாவு வச்சுட்டு புளியலாம். இப்போ புளியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பிளேட் புளிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. தண்ணி அந்த பக்கம் சூடாகிடுச்சு. அதில் வச்சிடலாம். தண்ணி சூடாகிடுச்சு. தூக்கி வைக்க ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு இடியாப்பம் புளிஞ்சு வச்சுருக்கல பிளேட்டை அதில் வச்சிடலாம். வச்சு மூடி வச்சுருவோம். அது வேகட்டும். அதுக்குள்ளே இன்னொரு பிளேட்டு புளிஞ்சிடலாம். இடியாப்பமா? உனக்கு தான் செய்கிறேன். உனக்கு பிடிக்குமா? பிடிக்குமா? என்ன தொட்டுக்குவ? இடியாப்பம் என்ன ஊற்றி சாப்பிடுவ? பாலா? சரி, செஞ்சு தரேன். இப்போ தான் செய்கிறேன். செஞ்சு முடிச்சுட்டு உன்னை கூப்பிட்றேன். வெயிட் பண்ணுறியா? செஞ்சுட்டு தரேன். பாருங்க, மாவு வெள்ளையாகவே இருக்குங்க. வெந்துருச்சு. இப்போ இடியாப்பம் வெந்துருச்சு. இதை வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் இருக்கு பாருங்க. நல்லா வெந்துருச்சு. இடியாப்பம் வெந்துருச்சு. இதை எடுத்துகிட்டு நம்ம இப்போ அடுத்த பிளேட் ரெடியாக இருக்குது, அதை வைக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இது எண்ணெய் தடவுனதுனால இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்துடலாம். இதில் ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள். இந்த மாதிரி முழுசாக அப்படியே ரவுண்டாக புழிஞ்சோம்னா இந்த மாதிரி ரவுண்டாக வரும். இந்த மாதிரி இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். அந்த தட்டில் புழிஞ்சிருக்கிறது வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள். இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது தேங்காய் பால் செய்யலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக ஒரு தேங்காய் உடச்சி திருவி வச்சுருக்கிறேன். திருவின தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு மாவு பிசைகிறதுக்கு வெந்நீர் போட்டோம் இல்லையா, அந்த வெந்நீர் மீதி இருக்குது. அந்த தண்ணியை ஊற்றி பால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வடிகட்டிக்கலாம். வெந்நீர் ஊற்றி பால் எடுக்கிறதுனால பால் நல்லா திக்காக கிடைக்கும். அதனால் நான் இப்போ 3 தடவை அதிலேருந்து பால் எடுத்துட்டேன். பால் திக்காக தான் இருந்துச்சு.
இதில் ஏலக்காயும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். பால் நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு அமுக்கி விட்டு பால் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பால் எவ்வளோ திக்காக இருக்குன்றதையும் காட்டுறேன். பால் திக்காக இருக்கிறதுனால நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் இதில் ஊற்றி வடிகட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் வச்சுருந்ததுனால நான் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு சிட்டிகை உப்பு, இனிப்பை தூக்கி காட்டுறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு, தேவையான அளவுக்கு ஜீனி போட்டு கலந்து விட்டுக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுனால ஜீனி கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். ஜீனி போட்டு கலந்து வச்சிட்டோம்னா இடியாப்பத்து மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த பிளேட்டும் ரெடி ஆகிடுச்சு. இதில் இருக்கிற இடியாப்பத்தை பாருங்கள். இட்லி ஊற்றுறது மாதிரியே ஒவ்வொன்றிலையும் தனித்தனியாக புழிஞ்சு விட்ருக்குறேன். அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்தால் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கள் வீட்டு குழந்தைங்க இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஆறுனதுக்கு அப்புறம் கூட இடியாப்பம் சாஃப்டாக தான் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு மோட்டிவேட் ஆகும். இன்னும் நிறையா வீடியோஸ் நாங்கள் உங்களுக்காக போடுவோம். நம்ம சேனலில் குழந்தைகளுக்கு பயனுள்ள வகையில் திருக்குறள் வீடியோஸும் போட்டுட்ருக்குறோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்படி சாப்பிடுவ? அப்படி எடுத்து அப்படி சாப்பிடுவியா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? இந்த ஸ்பூனாலேயே சாப்பிடுவாங்க இடியாப்பம்? ஃப்ரெண்ட்ஸ், இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேஜு கொடுத்துடலாம். தேஜு சாப்பிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிடு இப்போ. கேட்டு இடியாப்பம் வந்துச்சு. இடியாப்பம் செஞ்சுட்டாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாஃப்டா இருக்கா? ஆறிடுச்சா? சூடா, கொஞ்சம் சூடா இருக்கு. சாஃப்டா இருக்கா? சரி, சாப்பிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சாஃப்டாக வருதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.